வெல்கம் டு கணேஷ் நிஷா யூடியூப் சேனல். ஒரு அம்மாவா இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு எப்பவுமே நம்ம பெஸ்ட் தான் கொடுக்கணும்னு நினைப்போம். எல்லா விஷயத்துலையும் ஆர்கனைஸ்டா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதில் அப்டேட்டடா இருக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பெஸ்ட் தான் கொடுக்கணும்னு நினைப்போம். ஸோ அதனால நான் ஒரு ஸ்மார்ட் மாமி சீரீஸ் அப்படிங்கிறத இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ஒரு அம்மாவா நான் கத்துக்கிட்ட விஷயம், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்மார்ட் மாமி சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு முதல் வீடியோவா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வி லிட்டில் ப்ரீநேட்டிவ் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து கெஸ்டா போயிருந்தேன். அங்க டாக்டர் ஷிஃபாவை மீட் பண்ணியிருந்தேன். அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு லைவ் செஷன் வாங்க, இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய அம்மாக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், ப்ளீஸ் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ்னு கேட்டிருந்தேன். இது எல்லாமே அட்ரஸ் பண்ணி அந்த லைவ்ல அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லைவோட ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த லைவ் ஸ்பெஷலாக வந்து ஃபார் ஆல் மாமிஸ். நான் வந்து ரீசெண்டாக நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ப்ரீநேட்டிவ் டென்டிஸ்ட்ரிக்கு கெஸ்ட்டாக நான் போயிருந்தேன். அங்கே தான் டாக்டர் ஷிஃபாவை மீட் பண்ணேன். அவங்க அங்கே எல்லாருக்கும் வந்த ப்ரெஸ் எல்லாருக்கும் கொடுத்த ப்ரெசன்டேஷன் நானும் பார்த்தேன். அதில் தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதை என்னோட மாமி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல. ஸோ ஓகே, என்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ போட்டது. அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் டாக்டர் ஷிஃபா டு கம் ஃபார்வர்ட் ஃபார் அ லைவ். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஹர். அண்ட் அவங்களோட ஹாஸ்பிட்டல் பேர் வந்து வி லிட்டில். அவங்க கோயம்புத்தூரில் 8 இயர்ஸாக இருக்காங்க. இப்போ சென்னையிலையும் தேவ் ஸ்டார்டட். தே ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் பில்டிங். ஸோ இது மோர் ஆஃப் ஒரு அவேர்னஸ் வீடியோ ஃபார் மாமிஸ். So I'm waiting for Dr. Shifa to join in. Let's see. Hi, Dr. Shifa. Welcome. Hey. I'm doing good. How are you? All well. Thank you for coming forward. ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கே நிறைய விஷயம் தெரியல. உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். So I'm very happy that you came forward in the live. இன்னும் நிறைய மாமிஸ்க்கு வந்து இன்னும் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப thank you first of all. With pleasure. My pleasure. We'll start with that only. Sippy cup, pacifiers, straw cups, இதெல்லாம் எது யூஸ் பண்ணலாம், ஏன் பண்ணலாம், எதுக்கு பண்ணக்கூடாது, அது we'll start with that. So first of all, before going on this in topic, எதுக்கு ஒரு கப்ஸ்க்கெல்லாம் ஒரு டாபிக்கா இதெல்லாம் ஒரு டிஸ்கஷனான்னு யோசிக்கும் போது, the first thing what I want to say is OMDs அப்படிங்கிற ஒரு டிசார்டர்ஸ் வந்து நம்ம மதர்ஸ்க்கு அண்ட் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா தெரியணும். ஸோ ஓஎம்டிஸ்னா என்னன்னா, நம்ம ஃபேஸ் அண்ட் நெக்ல இருக்க மசிலோட வீக்னஸ். இப்போ நமக்கு தெரியும், நம்மளோட கை கால் வீக்கா இருந்தா, நம்ம போஸ்டர் தப்பா இருந்தா, இதெல்லாம் நமக்கு அவேர்னஸ் இருக்கு. பட் இதே மாதிரி போஸ்டர்ஸ் வந்து ஹெட்டுக்கு நெக்குக்கு இதெல்லாம் இருக்கு. இது வந்து சம் இன் லேமன்ஸ் டேர்ம் பிசியோதெரபின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் ஒரு சர்டன் வேல பிஹேவ் பண்ணும். இந்த மசில்ஸ் வந்து ஒரு சர்டன் இந்த மசில்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரென்த் இருக்கணும், போஸ்டர் இருக்கணும் ஹெட் அண்ட் நெக் மசிலுக்கு. ஸோ இது எப்படி இந்த ஸ்ட்ரென்த் போஸ்டர் எல்லாம் வருதுன்னா, நம்ம ஹேபிட்ஸ். ஸோ ஹவு வி வாட் ஆர் த திங்ஸ் தட் வி யூஸ், ஈட் அண்ட் ஆல். ஸோ இதை பத்தி பேசும்போது தான் நம்ம குழந்தைங்களுக்கான அந்த கப்ஸ், சிப்பி கப்ஸ், பாட்டில்ஸ் இதெல்லாமே வருது. So bottles and sippy cups are those that has the teats and the silicone nipple மாதிரி இருக்கும். sippy cups வந்துட்டு மேல ஒரு ஸ்பவுட் மாதிரி நீட்டி இருக்கும். So நேத்து நீங்க வீடியோல இருக்கும். எக்ஸாக்ட்லி. So நேத்து நீங்க வீடியோல காமிச்சது வந்து straw cup. So இப்போ இது எதுக்காகன்னா, unlike நம்ம நார்மலா நம்ம ஈட் பண்ணி swallow பண்றது, ட்ரிங்க் பண்ணி swallow பண்ணும்போது நினைச்சா only our tongue should function. ஸோ நம்ம டங் வந்து மட்டும் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இட்ஸ் அ ஹெல்தி ஆப்டிமல் வே. பட் இந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணும்போது we tend to use other muscles. ஸோ நமக்கு ஸ்வாலோக்கு நமக்கு டங் மட்டும்தான் பெனிஃபிஷியல், நம்ம ஃபங்க்ஷன் ஆகணும். பட் இந்த மாதிரி சிப்பி கப்ஸ் அண்ட் பாசிஃபயர்ஸ் யூஸ் பண்ணும்போது டங் வந்து கீழே புஷ் பண்ணப்படுது. the tongue is pushed a lot down. ஸோ அப்படிங்கும் போது தேவையில்லாத மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகுது, எஸ்பெஷலி the cheek and the lip muscle. இந்த மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகும்போது they are not in harmony. So அதனால the way the child drinks is very important. So straw cups are the ones, even ஒரு ஓப்பன் கப்ல ஒரு straw போடுறது வச்சுக்கலாம். இல்லை நேத்து நீங்க வீடியோல காமிச்சது is a straw cup. Straw cups can be used for transition. So straw cup பாத்தீங்கன்னா
sippy cups அளவுக்கு cheeksல excess force போடாது. And the straw cups can be used from, you know, breastfeedingல இருந்து குழந்தைக்கு introduction, you know, ஒரு transitionக்கு வந்து helpful-ஆ இருக்கும். So bottles எல்லாத்துக்கும் தெரியும் sippy cups ங்கிறது spouted ஆன இருக்குது, and straw cups are the ones that, you know, has long straw kind of thing. அது சிப்பர்னு சொல்லலாம். So that's why the miscommunication, they call it sipper cups. So அதனால sippy difference இருக்கு. Pacifiers, nipples that we keep inside the mouth. வாட் அபவுட் பாசிஃபயர்ஸ்? நிறைய மாம்ஸ் வந்து அதுவும் கேட்டிருக்காங்க. பாசிஃபயர்ஸ் இப்போ கம்பேரிட்டிவ்லி இந்தியாவோட எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ல எல்லா குழந்தைங்களுக்கும் 2-3 வயசு வரைக்கும் இல்ல அதையும் தாண்டி வந்து பாசிஃபயர்ஸ் எப்பவுமே அவங்க வாயில வச்சுட்டே இருப்பாங்க. அதுதான் டக்குன்னு வந்து வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாசிஃபயர் யூஸ் பண்றதுனாலும் இந்த ப்ராப்ளம் வருமா? ஈவன் தோ நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணாலும் இன்கேஸ் நீங்க பாசிஃபயர் யூஸ் பண்றீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வருமா? இந்த பாசிஃபயரை எப்படி ஸ்டாப் பண்றது? ஏன்னா பாசிஃபயர் எடுத்தா ஒண்ணு விரல் வச்சுப்பாங்க வாயில. சோ இது எப்படி ஸ்டாப் பண்றது? அதே மாதிரி டம் சக்கிங்கும், இப்ப குழந்தைங்க தூங்கும் போது இந்த விரல் சூப்பர பழக்கமும் எப்படி நிறுத்துறது? அதுக்கு ப்ளீஸ் ஆன்சர். 3 parts. First we'll talk about this being very common in US. So I'm still doing my super specialty, and I travel to US. I'm with the university, Tufts University in Boston. And என்னோட இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இஸ் ஃபோக்கஸ்ட் இன் பீடியாட்ரிக் ஸ்லீப். இந்த மாதிரி இருக்கும்போது I want to tell you a huge data that almost 90% of US population is affected with sleep issues, and it is related to their early oral issues. Now they are all looking at following our culture, you know, of நம்ம அந்த காலத்துல எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரே வீட்ல 4-5 குழந்தை இருப்பாங்க. There'll be பாட்டி, there'll be அம்மா, there'll be அக்கா, all will be breastfeeding. A 7-year-old will be breastfed, and a newborn will be breastfed as well. So this culture the world is taking up now, okay, because and pacifiers are getting a lot of awareness of the disadvantages, okay. So before so though we tell it's common in US, there's a lot of awareness in US and a lot of community that's going towards, you know, stopping all these things. And in fact my orofacial myofunctional therapy was done in US, so I know as a cult how they are shifting, okay. So I'm telling this because US lo one nadandaduna, by the time that culture comes here it takes about a decade for us. So there is a shift that's happening. So what you're actually following was something that they did many years before. So this is the live thing that's happening in that country. Second, we're talking about breastfeeding and pacifier. If you have to alternate, it would still do the same harm, okay. So breastfeeding appo tongue mela pogum, pacifier appo tongue keela varum, bottle appo tongue keela varum. It will be a more torture to the baby. Thiruppi. Yes, confusion. There's a nipple and bottle, a nipple and pacifier confusion that happens. In the confusion irukra kuழந்தை earlier ave breastfeeding la irundhu wean off aiduvanga. So if the child knows it's very comfortable drinking from bottle, or it's easier. So as humans we have a tendency to go for the easier way, okay. Correct. So if it's easier, the child will wean off. And lot of mothers come back and tell us that குழந்தையா பால் குடிக்கிறது நிறுத்திட்டாங்க, but they don't know that this alternating can actually lead the baby to stop early breastfeeding, okay. So talking about pacifiers, bottle and breast, it's the same. And evolo pacifiers or evolo bottle can cause harm ங்கிறது, it is totally biology dependent. So maths la mattumna 1 + 1 is always 2. In biology 1 + 1 is infinity. The same mother, the same father, the same uterus cannot make the same baby ever again. Once again it's not possible. So the gene pool and gene matching is so vast. அப்படிங்கும்போது going back to சில பேத்துக்கு little of junk can actually risk of obesity is high. சில பேத்து they will be okay to have junk, but you know their metabolism is really good, so they don't develop metabolism related diseases. So it totally depends on child. We've had children that were very shortly exposed for few months of bottle come up with weak muscles than a child that was there on many years. So this we can only tell back to the biology and how. So this we cannot narrow down, but what we can actually be aware of is it is child ki the vary agadu nisha, and then the exposure of the disease, it's different from child to child. So this is about
bottle feeding and pacifiers, and the change in that is happening in US. US is tremendously towards how we used to, how our great grandparents and grandparents used to breastfeed. So this shift is tremendously happening. This So is why mommies, இப்போ யாரெல்லாம் வந்து pacifier use பண்றீங்களோ please stop it immediately is what you're saying, right? so, yes, exactly. இப்போ இன்னொரு கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து என்ன டூத் பிரஷ் யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, எந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? இப்போ நல்லா கொஞ்சம் டாட்லர் லெவல்ல இருக்காங்க, இல்ல ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பிரஷ் யூஸ் பண்ணும், எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணணும், என்ன டூத் பேஸ்ட் பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. And this huge this fluoride இருக்கக்கூடாது, அந்த மாதிரி the huge thing is going on right now. So is it right, எந்த டூத் பேஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும், எந்த பிரஷ் யூஸ் பண்ணணும், எந்த ஸ்டேஜ்ல? So for a child, introduction appo, they will need to feel a sense of, you know, acceptance, and it is easier when we have a finger brush and silicone based. So silicone based finger brushes irukumbodhu, if you see Nisha, it's comfortable, namakku control irukum, we won't actually get it somewhere here and there and hurt the baby, and the silicone will also, the bristles also cannot hurt. So sometimes starting at, you know, 6 months up till 26 months, ஒரு பல்லா குழந்தைக்கு வந்துட்டே இருக்கும், 20 teeth வரும் இந்த 20 monthsல. So at each stage what happens is, அந்த teeth வரும்போது discomfort இருக்கும்போது, when we use a toothbrush that we might not control or don't know if it's going to hit the குழந்தை இடிக்கும், discomfort இருக்கும் அப்படின்னா, it's always safer to use a silicone brush, you know, where you'll have control, know you're not injuring, pallu vara edathila you're not over brushing, and the child doesn't feel a little discomfort. So when you're into toddlerhood, it is, they always like to brush themselves. So there are easy brushes for toddlers, you know, bulk handles, because avangaloda motor skills and appo vandittu won't be thin handles, they cannot probably hold well. So the bulker handle ones for toddler, where, you know, they can start exploring brushing themselves. Eventually what I would say is, even if they're exploring it themselves, at least nighttime brushing, you can probably let them explore, but finish the brushing. Okay, so finish it off and then put the child to sleep. கிருத்தி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழே கிடக்கிறதெல்லாம் எடுத்து கடிச்சுக்கிட்டே இருக்காங்க, வாயில வைக்கிறாங்க, அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. So what do you have to say for it? Self-soothing will be very, very high. Just like இப்படி நம்ம வந்துட்டு செக்யூர்டா ஃபீல் ஆகல, நிறைய ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகல, breast milk குடுக்கலன்னா சக் பண்றாங்க, they'll be so அதே மாதிரி teething timeல they want it. So if you're a breastfeeding mom and you know that, you know, it is teething issue, nothing like breast milk popsicles, you know, if you can express breast milk and you can make popsicles and give it to the child. Breast milk la anti-inflammatory irukum, the breast milk secretes the milk needed for the baby, and then the child is also feeling soothing. And idu illena, you can actually give semi-steamed vegetables or fruits, or even frozen fruits if they can bite onto it. So they need something soothing for the gums that are irritable during the teething experience. Vaila kondu poi vekiradhu. So if it's teething related, this should help. Okay, so என்ன டைப் ஆஃப் வாட்டர் பாட்டில்? நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் ஓப்பன் டைப் ஆஃப் பாட்டில் இருக்கும், இப்பதான் ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் இருக்கு, ஸ்ட்ரா இருக்கு, ஸ்லிப்பர் இருக்கு. So what kind of water bottle என்ன பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ண வேண்டாம்ன்றாங்க. So would be a bottle that you can open and just drink like open cup. So open cups liye that will be the best thing. But if you are unsure if the child can handle it, thin straws, not the thick ones, you know, thin straws are okay. But again, I'm telling you, it's transient. The child should not be dependent on it, Nisha. So transient for travel or night time mattum. So open cups, the thorandu இருக்கிற open cups you're recommending. My baby is 80 days old. We are doing tongue tie and lip tie procedures.
on his 82nd day. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது அந்த சர்ஜரிக்கு அப்புறம் ஏதாவது கிராங்கினஸா இருக்குமா அதுதான் மீட் பண்றாங்க நினைக்கிறேன். வாட் ஷுட் ஐ எக்ஸ்பெக்ட்? ஏதாவது அழுவாங்களா அந்த மாதிரி கேக்குறாங்க. 8 to 9% or 8 to 10% of children which interferes in breastfeeding, and tongue tie is not a see and cut procedure. பார்த்துட்டு நம்ம ஓகே இருக்குன்னு கட் பண்ண போறது இல்ல. ஸோ அந்த டங் அண்ட் லிப் டைட்டா இருக்குன்னா நம்ம டங், சீக்ஸ், பாடி எல்லாம் வந்துட்டு ப்ரிப்பரேட்டரி பிஃபோர் த ப்ரொசீஜர் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்க. அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். Then going to the procedure, it depends on if you are using scissors or laser. I obviously will recommend scissors. It is the best for the child. But if it's laser cuts by burns. அதாவது லேசர் அந்த எரிச்சல் வந்து இருக்கலாம். ஸோ லேசர் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ரிகவரி கேன் டேக் அப் டில் couple of days to observe. But if it's scissors, the child recovers in couple of hours to half a day. So they get back to normally. Okay, so பயப்பட வேண்டாம், they get back to normal. So இன்னொரு கொஸ்டினும் அது படிக்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. அனிதான்னு கேட்டிருக்காங்க. So if you have corrected tongue ties and removed adenoids, but child is still breathing through mouth, can taping be tried on them? So tongue tie try பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. So mouth breathing வந்து there's so much of reasons, Nisha, as I told you, and recent data in the US says up to 72% of children, even after adenoid tonsil removal, don't breathe through their nose. So this is where the huge debate comes, which came first, the chicken or the egg. So why some children have adenoid tonsil inflammation, why some children don't have? So a lot of people believe that it's the mouth, it's the adenoid tonsil that is causing mouth breathing. But இப்போ latest and high respectable index journal la vandirukku, 72% of the children tongue tie lip tie release pannadukku, adenoid tonsils remove pannadukku appuramum breathing is not corrected. They still mouth breathe, and I have lot of children come like that. So this is where you'll have to go into muscle dysfunction. So adenoid tonsils vanditu, there's a high chance that mouth breathing nala inflame aayirkalam, and we spoke about it already. Nose has filters, mouth doesn't have filter. So the nasal filter work பண்ணாததுனால கூட, mouth வழியா மூச்சு விடுறதுனால கூட, the dust particles and the viruses get settled there, and adenoid tonsil inflammation வந்திருக்கலாம். Adenoid tonsil remove பண்றதுனால அந்த pain and infection, அந்த கொரட்டை விடுறதெல்லாம் நிக்கும் இல்லையே, mouth breathing நிக்காது. Up to 72 to 80% of the children, they need more help. What are the help? So why did the mouth breathing happen? First of all, was it only because of adenoid tonsil? It's very, very rare. It's the other way around. It's the mouth breathing that would have caused the inflammation. So was it muscle weakness? Is the narrow jaws there? Does this child have exposure to bottles or pacifiers or sippy cups earlier? And is the jaw narrow? அப்படி இருக்க பட்சத்துல 90% of these children benefit from exercises. ஸோ டாக்டர் ஷிஃபா கூட இன்ஸ்டாகிராம் லைவ்ல பண்ண ஹைலைட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் மாமியா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டினியூ டு பிரெஸ்ட் ஃபீட். அதனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இல்லை இதை பத்தி நீங்க இந்த ஸ்மார்ட் மாமி சீரீஸ்ல பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். அதை பத்தி கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு ஐ புட் லாட் ஆஃப் எஃபர்ட், அண்ட் அது பேஸ் பண்ணி ஏதாவது வீடியோ கண்டிப்பா நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். Thank you and subscribe to Ganesh and Nisha YouTube channel.